எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியும் ஒரு சில டேஸ் சொதப்பும் இல்லையா? அதே மாதிரி ஒரு சொதப்பல் டே தாங்க இன்னைக்கு. லாஸ்ட் நைட் டின்னர் குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா என்னால் கிச்சன் க்ளீன் பண்ண முடியல. கொஞ்சம் ஷோல்டர் பெயின் இருந்ததுனால அப்படியே தூங்க போயாச்சு. மார்னிங் எழுந்ததுமே கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ், கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சமைக்க வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன். அண்ட் இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்காக காலிஃப்ளவர் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு புழு இருந்ததுங்க. ஒன்று இருந்தாலே நான் சமைக்க மாட்டேன், 2 3 பார்த்துட்டேன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுட்டேன். அண்ட் சாதத்துக்காக ரைஸும் ரசத்துக்காக புளியும் ஊற வச்சுட்டு ஹாட் வாட்டர் குடிக்கலான்னு கேபினெட் ஓப்பன் பண்ணேன். மக்கு தேடுனா எல்லாமே கிளம்ஸியாக போட்டு வச்சுருந்தாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லி அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு சோஃபாவில் போய் உட்காந்துட்டு முருகர் பாட்டு கேட்டுட்டு தாங்க இருந்தேன். ஃப்ரண்ட்டில் இருந்த புத்தரை காணோம். என்னடா இதுன்னு வீடு ஃபுல்லாக தேடினா லாஸ்ட்டு அவர் பால்கனியில் இருந்தார். சஷ்டிக்குட்டி நேற்று விளையாடுறேன்னு சொல்லி எடுத்து வச்சிட்டா போல், அதை நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அதை எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்பவே கேமராவில் பேட்ரி லோ ஆயிடுச்சு. இனிமேல் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை சார்ஜ் போட்டுட்டு நான் குக்கிங்கே முடிச்சிட்டேன். இன்னையோட லன்ச் மெனு ரசம் சாதம் அண்ட் மஷ்ரூம் ஃப்ரை. மஷ்ரூம் கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை ஆயிடுச்சு. நான் சனுக்குட்டிக்கு ஆரஞ்சு உரிச்சு கொடுத்துட்ருக்கிறப்போ சஷ்டும் வேணும்னு அடம் பிடிச்சாங்களா, அந்த கேப்பில் மஷ்ரூம் கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. நல்ல வேலை தீஞ்சு போகலை, அது வரைக்கும் ஹாப்பி தான். நான் ஸ்கூல் போகிறப்பவும் நான் டென்ஷனாக தாங்க இருந்தேன். என் பொண்ணு ஸ்கூல் போகிறப்பவும் டென்ஷனாக தான் இருக்கேன். அவங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அவங்கள நல்லபடியாக ஸ்கூலுக்கு அனுப்புனதோடு என்னோடய டே ஸ்டார்ட் ஆகலை. இதுக்கு மேலே சஷ்டு வருவாங்க. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பால் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் என்னோடய டேவே ஸ்டார்ட் ஆகும்.